Hello everyone, welcome back. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது நாகூர் நாகப்பட்டினம் பக்கத்துல ரொம்ப ஃபேமஸான முறுமுறுப்பான சுட சுட இறால்வாடா. கடல் மணத்தோட இருக்கிற இந்த ரெசிபிய எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபிங்க. அடிக்கடி நான் வீட்ல செய்வேன். ஒரு தடவை செஞ்சு பாருங்க, அப்புறம் அடிக்கடி இதத்தான் செய்வீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரை பேன் தமிழ். முதல்ல 1/2 கிலோ பச்சரிசியை எடுத்துக்கலாம். இத கழுவி 1 மணி நேரம் ஊற வைங்க. ஊறிய அரிசிய வெயில்ல காய வைக்காம வீட்லயே ஃபேன் காத்துலயே உலர்த்திக்கோங்க. உலர்ந்த அரிசிய கொஞ்சம் கொரப்பா அரைச்சு அத சல்லடையில சலிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சலிச்ச பிறகு ஒதுங்கும் கப்பி அரிசிய ஒரு கடாயில சேர்த்து 2 கப் தண்ணீர், சிறிது உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. இத அடுப்புல வச்சு மீடியம் ஃப்ளேம்ல காச்சுங்க.
தண்ணீர் வற்றி கப்பி ரெடியானதும் அதில் சலிச்சு வச்சிருந்த மாவை சேர்த்து நன்றாக கலந்து ஒரு இரவு முழுவதும் மூடி வைங்க. இப்போ நம்ம ஹீரோ இறால், நல்லா கழுவி சுத்தம் செஞ்ச உரிக்காத பொடி இறால். நீங்கள் விருப்பப்பட்டால் இறாலை ஓடு நீக்கியும் பயன்படுத்தலாம். ஆனால் பாரம்பரிய முறைப்படி மெல்லிய ஓட்டுடன் சேர்க்கும்போது கூடுதல் முறுமுறுப்பு கிடைக்கும். நாகூர் ஸ்டைல்லயே ஓட்டோட சேர்த்தாதான் அந்த தனி ருசி. இப்போ இதோட கொஞ்சமா மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து லேசா தண்ணி தெளிச்சு வேக வச்சு ட்ரையா எடுத்துக்கோங்க. இப்போ வாடாக்கு தேவையான அந்த ருசியான உள்ளடம், அதாவது ஸ்டஃபிங்க ரெடி பண்ணலாம். ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. இதுல 1 கிலோ வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் மல்லித்தழை, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. இறால் வாடாக்கு வெங்காயம் தான் மெயின் டேஸ்ட். சோ நிதானமா கண்ணாடி பதம் வரும் வரை வதக்குங்க. போதும், அப்பதான் அந்த இனிப்பு சுவை கிடைக்கும். இப்போ ஒரு இரவு முழுவதும் ஊற வச்ச அரிசி மாவுடன் 1/2 கப் ரவை, இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து இத ஒரு 15 நிமிஷம் மூடி வைங்க. பதினைந்து நிமிஷம் ஊறிய மாவை சின்ன உருண்டையா எடுத்து தட்டையா தட்டிக்கோங்க. அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்ச வெங்காய மசாலாவை வச்சு அதுக்கும் மேல கொஞ்சம் மாவை வைத்து மூடி அந்த வெந்த இறாலையும் வச்சு மெதுவா அழுத்தி விடுங்க. பாக்குறதுக்கே அழகா இருக்குல்ல? இத சூடான எண்ணெயில போட்டு பொன்னிறமா மொறு மொறுன்னு பொரிச்சு எடுத்தா மணக்க மணக்க நாகூர் இறால் வாடா தயார்.
சாயங்கால நேரத்துல ஒரு கப் டீயோட இந்த வாடாவை சுட சுட எடுத்து மிச்சம் இருக்கிற வெங்காய மசாலாவோட சேர்த்து சாப்பிட ஆஹா ஸ்வர்க்கம் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.